அக்ரோ ஃபுட் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனல் அனைவருக்கும் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த நியூ இயர்க்குள்ள வந்திருக்கிறோம். புத்தாண்டில் நம்ம ஏதாவது புதுசாக கற்றுக்கணும். இந்த புத்தாண்டில் புதுசாக கற்றுக்கிறதுக்கு என்கிட்ட அநேக நாட்களாய் அநேகர் கேட்டது நம்ம இந்த மிக்சரை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு 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 மைக்குக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு மைக்குக்கு என்ன பண்ணணும், இல்லைன்னா எப்படி ஸ்பீச்சுக்கு மட்டும் கொடுக்கணும், ஒரு ஸ்பீச்சுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி டிலே பண்ணணும், இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸில் இருந்தது. 12,000க்கும் அதிகமான அதில் வியூஸ் மக்கள் பார்த்துருக்குறாங்க. பார்த்த அனைவருக்கும், சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நம்ம அந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலும் நம்ம எப்படி இந்த மிக்சரை யூஸ் பண்ணணும், எதை அதிகப்படுத்தணும், எதை கம்மி பண்ணணும், எவ்வளோ தூரம் வைக்கணும், ஸ்பீச்சுக்கு மட்டும் இந்த வீடியோ ஸ்டுடியோ மாஸ்டர் ப்ரொஃபஷனல் ஏர் 12ன்றதுக்கான அர்த்தம் 12 சேனல்களை கொண்டது. 12 சேனலில் எதை சொல்கிறோம், 12 மைக்கு கொடுக்கலாம், 12 இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். ஸோ 12 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எதை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். இப்போ மைக்கை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், அவுட்புட்டை ஸ்டேஞ்சரில் கொடுத்துருக்குறோம். இந்த மைக்கை கனெக்ட் பண்ணதான, அதாவது இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதில் ஆக்டிவில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் இதோட சின்ன சின்ன காரியங்கள் ஒரு ரிவ்யூனே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய மைக் அவுஜாவோட ஒரு மைக். ஸோ இந்த அவுஜாவோட மைக் பற்றின வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அவுஜா மைக், ஒயர்டு மைக். சரி, ஓகே. இந்த ஒயர்டு மைக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் ஒயர்லெஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா, அதோட ரிசீவர் தனியாக சார்ஜர் பண்ணணும். ஸோ சார்ஜர் இந்த சென்ஸ் அதுக்கு தனியாக சப்ளை கொடுக்கணும். இது கொஞ்சம் டேரெக்டாக கொடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய மக்கள் ஸ்பீச் தான் கேட்குறாங்க. ஸோ இதனால் கொடுத்துக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒயர்லாம் வராதுனால கொஞ்சம் அழகாக எங்கே வேணால் பேசலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டுடியோ மாஸ்டர் ப்ரொஃபஷனல் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்டுடியோ மாஸ்டர் ப்ரொஃபஷனல் ஏர் 12 எப்படி நம்ம இதை கொடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த கெயினை ஃபுல்லாக ஏற்றிடுவாங்க. அப்படி ஏற்றக்கூடாது. இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அதை வைக்கணும். முதல்ல இன்புட் கொடுக்குறோம், பவர் சப்ளை ஆஃப் பண்ணிடுவோம். பவர் சப்ளை ஆஃப். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். பவர் சப்ளைவை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோடனே பவர் லைட் எரியும். பவர் சப்ளை ஆன் பண்ணோடனே பவர் லைட் எரியும். லைட் எரிஞ்சோடனே நம்ம இதுக்கான ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடுறோம். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண உடனே மைக் கொடுத்துட்டு கெயினை பாதி வச்சுருவோம். அப்புறம் இந்த HF அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி, MFனா மிட் ஃப்ரீக்வன்சி, LFனா லோ ஃப்ரீக்வன்சி. அப்புறம் இது எஃபெக்ட்ஸ்க்கானது, இது மானிட்டருக்கானது, இது பேன். லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர் இருக்குல்ல, பேசும்போது 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிப்பாங்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணும்போது பேன் பேசுனீங்கன்னா ரைட் ஹேண்ட் ஸ்பீக்கர் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அது அதிகமாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடு இருக்கவங்க மாத்திரம் அது அதிகமாக கேட்குற மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அடுத்து கனெக்ட் பண்ண உடனே அடுத்து பண்ண வேண்டிய காரியம் இந்த எல்எஃப் நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி கிடையாது, நடுவில் தான் இருக்கும். அப்போ ஒரு கரெக்டான இந்த ஸ்பீச்சுக்கான ஒரு இது கிடைக்கும். MF நம்ம கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மி பண்ணலாம், அதிகப்படுத்தக்கூடாது. கம்மி பண்ணிங்கன்னா கூட உங்களோட ஸ்பீச் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதிகப்படுத்திங்கன்னா அவங்க ஸ்பீச் இன்னும் கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். எல்எஃப் அதே மாதிரி தான். எல்எஃப் பேஸ் நம்ம கம்மி பண்ணலாம். இது நம்மளுக்கு இந்த ஆங்ஸ் நம்ம மானிட்டர் யூஸ் பண்ணுறோம். எல்எஃப் பேஸு, இதெல்லாம் நம்ம ட்ரிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த சேனலோட 15, 10,
அதுக்கு மேலே போகாதீங்க. -10 மேலே லெவல் ஏற்றாதீங்க. உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வேணும்னா இங்கே மாஸ்டர் ஏற்றிக்கோங்க வால்யூமுக்கு. அப்புறம் இதோட இன்னும் சில செட்டப்ஸ் பார்ப்போம். சிடி இருக்குது. சிடி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற அந்த நம்ம மெயின் ஃபோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து இதுலேருந்து ஹெட்ஃபோன் கேட்டு நம்ம எவ்வளோ இதில் கொடுக்குறோன்றதை கேட்கலாம். இது பேன் நான் சொன்னல அந்த டிலே, இதெல்லாம் ஆக்சுவலி டிலேக்கான முக்கியமான காரியங்கள். ஆக்ஸ்ன்றது வந்து இதில் ஆக்ஸ் அவுட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து நீங்கள் மானிட்டரை கொடுத்துட்டு இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து எப்படி வந்து இது யூஸ் பண்ணலான்ற வீடியோ பார்த்துருப்போம். தொடர்ந்து வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். அநேக வீடியோக்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. உங்களிடம் வெளிப்படுவது உங்கள் மைக்ரோஃபோன் ஃபேக்டரியிலேருந்து. தேங்க்யூ. வெரி விஷ் யூ ஹாப்பி